அதிமுகவில் இரு அணிகளும் இணைவதற்காக நடத்தப்படவுள்ள பேச்சுவார்த்தையில் இடம்பெற வேண்டிய விஷயங்கள் மற்றும் யாரெல்லாம் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது என்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமை கழகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, சொல்லுங்க, இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? இன்று பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்தும் சொல்லுங்க லாவண்யா. அதிமுகவின் இரு அணிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்னராக அதற்கான குழு கடந்த வெள்ளிக்கிழமை அன்றே அதிமுகவின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய தரப்பினர் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று பேச்சுவார்த்தை குழுவில் 7 பேர் கொண்ட குழு என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள், மேலும் அந்த குழுவில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சுவார்த்தை குழுவை தலைமை வைக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கமும் பங்கேற்றிருக்கிறார். மூத்த அமைச்சர்களை பொறுத்தவரையில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், அதே போன்று சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் அதிமுக தலைமை அலுவலகம் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று நித்தி ஆயோக் திட்டத்திற்காக டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் இன்று தமிழகம் திரும்பியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட வேண்டும், கட்சியும் ஆட்சியையும் சுமூகமாக நடத்துவதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை பேச்சுவார்த்தை குழுவின் பொழுது பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நாளை அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் சென்னை வருமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பல்வேறு தரப்பினர் தெரிவிக்கக்கூடிய காரணத்தினால் பேச்சுவார்த்தை தற்பொழுது வரை நடைபெறாமல் இருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு இது போன்ற முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்புகளும் அவர்களுக்காக வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும், அதே போன்று பேச்சுவார்த்தையில் தான் ஓபிஎஸ் தரப்பினர் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி லாவண்யா. தற்பொழுது அதிமுக தலைமை கழகத்தில் நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி லாவண்யா.